முற்கால பாண்டியர்களான சிவனும் பார்வதியும் முருகனும் யார் என்பதையும் அவர்களின் வழி வந்தவர்கள் யார் என்பதையும் நிரூபிக்கும் மிக பெரும் வரலாற்று சான்றான நிகழ்வு ஒன்று மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்றும் வருடா வருடம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு திருப்பரங்குன்றம் கோவிலில் பெரும் விழாவாக நடைபெறுகிறது. இன்றைய வழக்கப்படி முருகன் இந்தியாவின் பெருந்தெய்வங்களான சிவன் பார்வதியின் மகன். தெய்வானை ஆரியர்களின் முழுமுதற் கடவுளாக வேதங்கள் குறிக்கும் இந்திரனின் மகள். ஆக சிவன் பார்வதியின் மைந்தனான முருகனுக்கும் ஆரிய தலைவனான இந்திரனின் மகள் தெய்வானைக்கும் திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிறது. இத்திருமணம் முடிந்தவுடன் முருகனை தமிழர்களின் வழக்கப்படி தனது மாமனார் வீட்டிற்கு மறுவீடு அனுப்பும் சடங்கு நடைபெறுகிறது. சிவனும் பார்வதியும் முருகனையும் தெய்வானையையும் இந்திரனின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்திரன் ஆரிய கடவுள் என்கின்ற இன்றைய வழக்கப்படி மறுவீடு அனுப்பும் சடங்கில் முருகனும் தெய்வானையும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஆரியர் மடத்திற்கோ அல்லது பிராமணர் மடத்திற்கோ அல்லவா செல்ல வேண்டும். பலரும் நம்பிக்கொண்டிருக்கும் வரலாற்றுக்கு மாறாக முருகனும் தெய்வானையும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பள்ளர்களின் மடமான தேவேந்திரகுல வேளாளர் மடத்திற்கு செல்கின்றனர். அம்மடத்திற்கு வரும் முருகனையும் தெய்வானையையும் திருப்பரங்குன்றம் அமைந்துள்ள மதுரை மாடக்குளத்தின் குடும்பர்கள் இந்திரனின் இடத்திலிருந்து வரவேற்கிறார்கள். பள்ளர்களின் தலைவனான இவ்வூர் குடும்பனுக்கு முருகனின் சார்பாக பதில் மரியாதையும் பல்வேறு சிறப்புகளும் இன்று வரை செய்யப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் இந்நிகழ்வின் மூலம் பல்வேறு விஷயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கின்றது. அதாவது இந்திரன் என்பவன் ஆரியர் கடவுள் இல்லை என்பதும் அவன் தமிழர் தலைவன்தான் என்பதும் இதன் மூலம் நிரூபணமாகிறது.
பாருக்கே உணவு தந்த குலம். ஆடுவோமே பள்ள பாடுவோமே என்று பாரதி புகழ்ந்த மள்ளர் குலம். காடுகள் திருத்தி கழனிகளாக்கி பாருக்கே உணவு தந்த குலம். ஆடுவோமே பள்ள பாடுவோமே என்று பாரதி புகழ்ந்த மள்ளர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். வான் புகழ் வள்ளுவன் புகழ்ந்த குலம். தேன் தமிழ் தவழும் எங்கள் மள்ளர் குலம். விரும்பியது மள்ளர் குலம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதி தன் மகளை பெண் கொடுக்க விரும்பியது மள்ளர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். தவழும் எங்கள் மள்ளர் குலம். வான் புகழ் வள்ளுவன் புகழ்ந்த குலம். தேன் தமிழ் தவழும் எங்கள் மள்ளர் குலம். பண்புகள் முகிழ்த்ததெங்கள் நற்றமிழ் குலம். மாண்புகள் கொண்டதெங்கள் மள்ளர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். மள்ளர் குலம் எங்கள் மன்னர் குலம். வான் புகழ் வள்ளுவன் புகழ்ந்த குலம். தேன் தமிழ் தவழும் எங்கள் மள்ளர் குலம். பாண்டியரும் நாமதானடா. சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா. சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மள்ளரினமடா. நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மள்ளரினமடா. சொந்த வரலாற்றை தொலைத்து விட்டு வாழ்வதேனடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா. சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா. சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் 5 வகை நிலங்களும் உண்டு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் 5 வகை நிலங்களும் உண்டு. மருத நிலத்தை ஆட்சி செய்த மள்ளரினமடா. மருத நிலத்தை ஆட்சி செய்த மள்ளரினமடா. மனிதனின் நாகரீக வழிகாட்டிய மள்ளன் தானடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா. சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா. சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. குடும்பன் மூப்பன் பள்ளன் பண்ணாடி காலாடி என்று மள்ளர் இனங்களுக்குள் எண்ணற்ற பிரிவுகள் உண்டு. குடும்பன் மூப்பன்
கொடுப்பன் பள்ளர் பண்ணாடி காளாடி என்று பள்ளர் இனங்களுக்குள் எண்ணற்ற பிரிவுகள் உண்டு. பிரிவுகளை களைந்து ஒன்றாய் இணைவோமடா, பிரிவுகளை களைந்து ஒன்றாய் இணைவோமடா, பள்ளர் இனம் என்ற ஓரணியில் திரள்வோமடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. ஆண்ட நாமும் அடிமைப்பட்ட காலம் போதுண்டா, அடிமை தலையை விலக்கி நாமும் ஆள்வோமடா. ஆண்ட நாமும் அடிமைப்பட்ட காலம் போதுண்டா, அடிமை தலையை விலக்கி நாமும் ஆள்வோமடா. அரசியலில் மல்லன் சக்தி என்னவென்று, அரசியலில் மல்லன் சக்தி என்னவென்று இந்த அகில உலகம் உணரும்படி எழுவோமடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேத்தில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா, நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா. இழந்த வரலாற்றை மீட்க நாமும் எழுவோமடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்தவங்கடா. மல்லர் என்ற சொல்லுக்கே மரபு உண்டடா, அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் பெருமை உண்டடா. மல்லர் என்ற சொல்லுக்கே மரபு உண்டடா, அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் பெருமை உண்டடா. மல்லர்களின் புறவாழ்வை புறநானூறு போற்றுது, மல்லர்களின் அகவாழ்வை அகநானூறு சாற்றுது. போர்த்தொழிலின் வீரத்தினை பதிற்று பத்து பாடுது, போர்த்தொழிலின் வீரத்தினை பதிற்று பத்து பாடுது, ஏத்தொழிலின் வீரத்தினை பரிபாடல் பாடுது. மல்லர் என்ற சொல்லுக்கே மரபு உண்டடா, அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் பெருமை உண்டடா. ஆண்டகுடி மல்லர் என்று 500 சொல்லுது, நாடாண்ட நம் மரபை நற்றினையும் சொல்லுது. சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும், சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும் மண்ணாண்ட மல்லர் புகழை மனமு வந்து பாடுது. மல்லர் என்ற சொல்லுக்கே மரபு உண்டடா, அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் பெருமை உண்டடா.
கம்பராமாயணமும் கந்த புராணமும் களம்புகு மல்லர்களின் கடமையை பாடுது. மடை திறக்கும் மல்லர் மாண்பை பெரிய புராணம் துளக்குது. மடை திறக்கும் மல்லர் மாண்பை பெரிய புராணம் துளக்குது. படை திரட்டும் மல்லர் பண்பை பெரும் பொருள் விளக்குது. மல்லர் என்ற சொல்லுக்கே மரபு உண்டடா, அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டால் பெருமை உண்டடா. திருவிளையாடலும் திருமுருகாற்று படையும் சிவனை முருகனை மல்லர் என்று சொல்லுது. திருவிளையாடலும் திருமுருகாற்று படையும்